ஜெய் சாய்ராம். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்தவும் மன அமைதி பெறவும் உதவும் சாய்பாபாவின் சில பொன்னான உபதேசங்களை பார்க்க போகிறோம். அன்றாட வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அனைத்தும் அவர் செய்த கருமத்தின் பலன். சோதனை மேல் சோதனை வரும் வேளையில் நாம் இறைவன் மீது கோபம் கொள்வதில்லை. ஆனால் அந்த சோதனை காலத்தில்தான் நம் மன வலிமையும் மற்றும் தன்னம்பிக்கையை பற்றியும் நாம் அறிய முடிகிறது. ஒரு மனிதன் தன் சக்தியை அறிந்து கொள்ள இறைவன் தரும் பரீட்சை காலம்தான் சோதனை காலம். சோதனைகளை திருப்தியுடன் எதிர்கொண்டால் இறைவன் துணை இருப்பார். துன்பமும் நிலையானதில்லை, இன்பமும் நிலையானதில்லை. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும்போதுதான் வாழ்க்கை இனிமையாகும். பிறவி காரணமல்ல என்பதை உணர்ந்து வாழ்க்கையை நடத்துவதுதான் சாமர்த்தியம். நாம் சில சமயம் செய்யும் சிறு பிழைகளால் நாம் இப்போதும் முயற்சி செய்து மீட்க முடியும். அப்படி மீட்டெடுக்க நமக்கு பொறுமையும் நம்பிக்கையும் தேவை. நம் மன உறுதி தகர்ந்து போகாமல் விதிகளின் எதிர்வினை என்னவென்பதை விளங்கச் சிறு பிழை நேரிடலாம். அதை தவிர்த்து நம் சுய பக்தியில் நாம் ஊன்ற வேண்டும். இறைவன் மீது பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் அவர் துணை இருப்பார். விட்டு கொடுக்கும் உறவுகள் என்றும் விட்டு போவதில்லை. சில சமயம் ஏற்படும் சண்டைகளில் மனம் மாறி குழந்தைகள் அவர்களின் நண்பர்களோடு இணையும். இதையும் கவலையின்றி அவர்களின் இயல்பை உணர வேண்டும். சண்டையிட்டு பிரிந்திருந்தாலும் குழந்தைகள் அவர்களின் நண்பர்களோடு மீண்டும் ஒன்று சேர்வது போல வயதில் மூத்தவர்களாகிய நாம் ஒற்றுமையுடன் இருக்க பழக வேண்டும். குழந்தைகளை வழிநடத்தும் பெற்றோர் ஒருவர் போதும். வெற்றிகளை வெட்கப்படக்கூடாது. பெற்றோர்களுக்கு சேவை செய்வது குழந்தைகளின் கடமை மற்றும் தர்மம். அதே போல தன் குழந்தைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக நல்ல குணம் கொண்டவர்களாக உருவாக்குவது பெற்றோரின் சமூக கடமை. புறம் பேசக்கூடாது. நாம் நம்மில் உள்ள குறைகளை மறந்து மற்றவர்களின் குறைகளை பற்றி புறம் பேசுவது தவறு. நாம் தவறுதலாக செய்யும் பிழைகளை திருத்திக் கொண்டு அந்த தவறின் விளைவுகள் சொல்லும் பாடத்தை அனுபவமாக கொண்டு மீண்டும் அந்த தவறு நடக்காமல் நாம் நம் எண்ணங்களை மேம்படுத்திக் கொள்வதுதான் சிறப்பு. நாம் செய்யும் தவறு பற்றி வருந்தி மனநிறைவு கேட்கும் குணத்தை கொண்டிருக்க வேண்டும். அப்படி நாம் மனநிறைவு கேட்கும் துறையில் நம் ஆத்மார்த்தம் அழியாது. நன்றியுணர்வும் நம்மில் இருந்தால் இத்தகைய நம் மதிப்பு மேலும் உயரும். வெளிப்படும் சிறு சிறு இந்த அதிசயங்கள் வாழ்க்கையில் என்றும் வெற்றி காண்பதற்காக. பிரிந்த உறவுகள் சேர்வதற்கு இந்த குணம் பாலமாக உள்ளது. இவ்வளவு வலிக்கும் போது பயத்துடன் அல்ல, அன்புடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்புடன் செய்யப்படும் பிரார்த்தனைகளுக்கு எப்போதும் பலன்கள் உண்டு. நம் குடும்ப உறவுகளை நேசிப்பது போல் இறைவனை நேசிக்க வேண்டும். நமக்கு இறைவனோடு உள்ள உறவு மிக அருமையானது. அதை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளக் கூடாது. பூஜை செய்வதாலோ கோவிலுக்கு செல்வதாலோ நமக்கு இறைவனின் ஆசி கிடைப்பதில்லை. நமக்காக நாம் தினம் தர்மமாக செய்வதில்தான் நம் நல்ல கர்மத்தின் பலனை நாம் அடைகிறோம். எந்த சூழலிலும் நம் மனம் அமைதி கொண்டு நன்றி உணர்ச்சியோடு இருக்க இறை வழிபாடு மற்றும் தியானம் சிறந்த வழி. ஷிர்டி ஸ்தலத்தை எவர் ஒருவர் மதிக்கிறாரோ அவர் துன்பங்களின் ஒரு முடிவை அடைந்து மகிழ்ச்சியான செழிப்பை அடைகிறார்கள். தவறான மாயையில் ஆழ்ந்திருந்தவர்களும் பெரும் துன்பத்திற்கு உள்ளானவர்களும் பெரும் சந்தோஷத்தை அடைகிறார்கள். பாபா இந்த உலகை விட்டு பிரிந்தும் சர்வ சக்தியுடன் அருள் செய்து வருகிறார். பாபாவின் சமாதி அவரின் தீவிர பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் நற்போதனைகளையும் கொடுத்து வருகின்றது. பாபாவின் உடலம் நம்முன் இல்லை என்றாலும் அவர் ஆன்மா நம் அனைவரையும் வழி நடத்துகிறார். பாபாவின் ஆன்மா அவரது சமாதியில் இருந்து நம் குறைகளை தீர்த்து வருவது உண்மை. துன்பங்கள் வரும்போது பாபாவிடம் தஞ்சம் புகுந்தவர்களுக்கும் பாபா மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் பாபா உயிரோடுதான் இருக்கிறார். பாபாவிடம் நம் பாரங்களை இட்டு வைக்கிறோம் என்றால் அவர் நம்மை வழி நடத்துவதை நம்மால் உணர முடியும். பாபாவிடம் உணவு மற்றும் உடை என்று கேட்பவர்களை ஒருபோதும் பாபா ஏற்றதில்லை. சாய்பாபாவின் சில ஞானோதய பொன்மொழிகள். உற்சாகமாக இரு, கவலைகளை விட்டு விலகி உற்சாகமாக இருக்க வேண்டும். கோரிக்கை செய்வது இறைவனிடம் நாம் நம் கோரிக்கைகளை வைக்க வேண்டும். நம்பிக்கை வைப்பது இறைவனிடம் முழுமையான நம்பிக்கை தேவை. கவலையை மறப்பது நாம் கவலைப்படுவதால் வருகின்ற துன்பம் தீராது. அதனால் கவலையை மறந்து வாழ பழக வேண்டும். இறைவனிடம் விசுவாசமாக இருப்பது ஒழுக்கத்துடன் இறைவனிடம் விசுவாசமாக செயல் இருக்க வேண்டும். இறைவனிடம் மனம் உருகி பேசுவது நம் குடும்ப உறவுகளில் நேசத்தோடு பேசுவது போல நாம் இறைவனிடம் பேச வேண்டும். சமயோஜித புத்தி எதை யாரிடம் பகிர வேண்டும் என்பதையும் பகுத்தறிய வேண்டும். பொறுமை எல்லா சூழ்நிலைகளையும் பொறுமையாக கையாள்வது நல்லது. அமைதி மனம் அமைதியுடன் இருக்கும்போதுதான் இறைவனிடம் நம் பிரார்த்தனை பலன் தரும். நம்மை நாம் நேசிப்பது நம்மை நாம் நேசித்தால்தான் நமக்கு மற்றவர்கள் மீதும் இறைவனின் மீதும் நேசம் வரும். வாழ்க்கை ஒழுங்குமையாகும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. நன்றி.